வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆவலோட கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்த கிராணி கேம் தான் போட போறேன். பார்ட் 2 கேவலமா இருக்குது நான் பார்ட் 2 சொல்றதுக்கே. ஏன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிருந்தா பார்ட் 2 சொல்லலாம். நான் தான் முதல் லெவலுக்கே முக்கிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எதனால என்ன வீடியோ போடாம இருக்கீங்கன்னு. நான் கேமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா போலாம்னு இருந்தேன். எங்க முடிக்கிறது? டெய்லி நல்லா மங்களகரமா வணக்கம்லாம் சொல்லி வீடியோவை ஆரம்பிப்பேன். ஆனா முடிச்சா தானே அப்லோட் பண்றதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னால முடிக்கவே முடியாம தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் நான் முயற்சியை விடல. ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல புதுசா ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னைக்கு ஒரு ட்ரிக்கோட விளையாடலாம் சொல்லி வந்தேன். நீங்க நிறைய பேர் கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் கிளவிய க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. ஆரம்பிக்கலாமா? சவுண்ட் ஓவரா இருக்கு, குறைச்சுப்போம். அதான் நண்பர்களே, யூடியூப்ல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். ஆனா அவங்க பண்ணும்போது அது ஈஸியா இருக்கு. நான் பண்ணும்போது பாப்பீங்கல்ல நான் என்ன பண்றேன்னு. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைக்கை போட்டுருங்க. ஒரே முயற்சி தான் இன்னைக்கு, ஒரே முயற்சி, விடாமுயற்சி. டே 1 நண்பர்களே, டே 1 என்ன பண்ணணும்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். கிளவியை கீழே இருக்க கரேஜில் போய் லாக் பண்ணி விட்டுருவாங்க. லாக் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ துப்பாக்கியெல்லாம் லோட் பண்ணுறது. இதை கிளவியை மூலம் நம்ம லாக் பண்ணணும்னா இந்த ஜாடி இருக்குல்ல, இந்த ஜாடி அப்படி கையில் எடுத்துக்கிட்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நானே ஜில்ஸோன் வீடியோ பார்த்தேன், ஒரு தான் ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஓகே, இந்த பக்கம் திறந்துடணுமா, சைஸாக ஓடி திட்டுன்னு ஓடி போயிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே அப்படி. ஐயோ, வெளியே விழுந்துருச்சே. இப்போ கிளவி வருவா. இது என்ன பண்ணணும்னா, கரெக்டாக அது உள்ளே தூக்கி போடணும். உள்ளே தூக்கி போட்டோம் அப்படின்னா கிளவி வந்து அந்த டோரை ஃபுல்லாக உடச்சிருவாங்களாம். உடச்சதுக்கப்புறம் இதை கொண்டு கிளவி வரலன்னு சொல்லி, அம்மா வெளியில் போகலான்னு நினச்சேன். அத்தே கண்ணில் பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. வாடி அம்மா, அத்தாடி, உன இரு கீழே போய் அடைச்சி வச்சுட்டு நான் எப்படி இன்னைக்கு எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாரு. யாரும் இல்லை தா, போத்தா. ஐயோ, நான் தான் தட்டி விடுவேன், தட்டி விட்டு போறா. வெளியே போ கிளவி, வேலை இருக்கு. பார்த்துட்டாலும் நம்மள சரி பாப்ப. இதை அப்படி எடுக்கணும். ஏய், உள்ளே போய் பதுங்கிட்டேன். இப்போ மட்டும் இவன் உள்ளே போயிட்டானா, உள்ளே வந்து அந்த பலகை எடுத்து இங்கிட்டு போடுறதுக்காக இந்த டெக்னிக்கு. போ உடச்சிட்டு போயிட்டாளா. இப்போ பாருங்க, இந்த பலகையெல்லாம் வந்துருச்சு. ஓகே அடி கிளவி, இன்னைக்கு என்ன ஆகுறேன்னு பாரு கிளவி. முதல்ல நம்ம விளாண்டப்போ 4 நிமிஷம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஓரளவுக்கு நான் அந்த என்னையே அவள் தட்டி விட்டுட்டே இருக்கா. எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கப்புன்னு குதிச்சு இந்த ஒரு பலாகாயை கையில் எடுத்துக்கலாம். எடுத்து அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு வெளியில் போகணுமா. எப்படி மேலே வந்தா? இது வேற இந்த சவுண்டை வச்சு விளையாட போகணும். கரெக்டாக தானடா பண்ணேன். அதே வீடியோவில் பார்க்குற மாதிரியே காப்பி அடிச்சு பண்ணேனே. ரொம்ப அமைதியாக இருக்கு நண்பர்களே. இப்போ பாரு கிளவி, கீழே போய் என்ன பண்ணாங்க மறந்துட்டேன். இருங்க, மேலே போய்ட்டு லாக்கு. ஆத்தாடி, இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? லாக்கு வச்சிருக்கு நண்பர்களே கிளவி. ஆஹா, பைத்தியம் முடிச்ச பாட்டி. ஓப்பன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பார்ப்போம். வாவ், சூப்பர் பிளேஸாக இருக்கு. அழகாக ஒளிஞ்சுக்கிட்டேன்.
ஏய் இந்த இடத்தையும் நான் இப்பதான் பாக்குறேன். இத்தனை நாள் விளாண்டுருக்கேன். டேய் கிளவி முடிஞ்சது 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 முடிஞ்சது. ஏமாப்ல நிஜமாவே உன் பேர் நேருதானா? வெறும் நேரு இல்லடா, சவர்களால் நேருடா. யாரெல்லாம் நேரா? சும்மா வெளியே வந்து எட்டி பார்த்ததுல மேலே ஒரு இந்த ட்ராவை திறந்தோன்னா ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். மேலே அந்த ட்ராவை திறந்தோன்னா உள்ள ஒரு கட்டர் இருக்கும். கட்டரை எடுத்துட்டு கீழே போய் தூக்கி போட்டோம்னா அந்த கதவுக்குள்ளே போகும். நம்ம கதவை பூட்டிடணும். எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன்னு மட்டும் பாருப்பா. கதவை பூட்டி வச்சுருக்காங்க. பேட்டரிலாம் இருக்குது. இப்போதைக்கு பேட்டரி தேவையில்லை. இவனடா உள்ள இருக்கா? நான் எப்படி மேலே போகிறது? மேலே போகிறதுக்கு வேறு ஷார்ட்கட் இருக்கா என்ன? கட்டரே வேணாண்டா. கீழே போய் கிளவி லாக் பண்ணுறான். எப்பயும் போல ஏதாவது ஜாடி கீடி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஐயோ 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 இந்த கதவை தான் திறக்கிறக்குள்ள இங்கிட்டு உண்டாலே. வா 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 வா. அப்புறம் அப்புறம் இது சரி வராத நண்பர்களே. மேலே ஏறா. விட்றா மேலே விட்றா. வந்துட்டான். இப்போ அவள் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதில் உட்காந்துருப்போம். அவள் போனதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த கட்ரு ஹைட் அண்ட் சீக் நம்மளே வைப்போம். இவ கேட்குறா பாருங்க. இருடி உன்னை இன்னைக்கு கட்டி போட்டு ஒழிக்கிறோம். உள்ள 4 நாள் செத்துட்டேன். ரத்த கலரியா இருக்கான். எதுக்குடா வெளியே ஒன்று? ஐயோ சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டாலே கிளவி இன்கமிங். நான் பக்கத்து ரூமில் போயிருக்கணும். பக்கத்து ரூமில் போகாமல் எதுக்கு அங்கிட்டு போனேன்னு தெரில. என்னடா இதில் தான்டா இருந்துச்சு கட்டுரு. என்னடா கட்டுரு தான்டா இருந்துச்சு. இது என்னடா இது? ஓ கிழவிக்கு இதை வச்சு ஒரு பூசை பண்ணிடுவோம். இதை வச்சு அடிச்சு பார்ப்போம் கிழவிய. வா வா வாடி வாடி வாடி. அம்மா தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது கிழவிக்கு. விட்றாதரா. இன்னைக்கு டே 5 கிளவியை பொழக்கிற நாள். மேலே போக மாட்டேன் இனிமேல். கதவை திறந்த உடனே வாசல்ல நிக்கிறா. ஏய் தள்ளி விட்டு கொல்ல போறா. தள்ளி விட்டு கொல்ல போறா. சரி அதெல்லாம் எடுக்கணும். எப்படி எடுக்கனே தெரில. ஒவ்வொரு நாளும் இந்த கிளவி வீட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடா இருக்கு. வா ஆளும் மூஞ்சி சொட்ட கிளவி.
ஆ ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. சிங்கம் அடிக்கிறான். நன்றி, வணக்கம்.